அனுஷ்காவுக்கு எனக்கும் கிடையாது, அமலா பாலுக்கும் கிருஷ்ணாவுக்கும் கிடையாது. சாரா ஒரு குழந்தைக்கும் தந்தைக்கும் உள்ள ஒரு பியூட்டிஃபுல் லவ், அது எந்த ரொமான்ஸை விட அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. அது மாதிரி காமெடி ட்ராக்கே கிடையாது, நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வச்சு ஆக்சுவலி இந்த படம் பாருங்க கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து லைக் சம் ஃபைட் மூவி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிவேர் ஆல் தி டைரக்டர்ஸ் ஆர் சிட்டிங், எல்லா டைரக்டர்ஸும் படம் பார்த்துட்டாங்க இதில் என்ன இருக்கு எப்படி பண்ணியிருக்காங்க, அது எல்லாம் விஜய் தான் போய் சாரும். அண்ட் நான் வந்து நல்லா பண்ணிட்டு சொல்கிறாங்க, நான் வந்து நல்லா நடிச்சுன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா சாரா கலக்கிட்டாங்க. சாரா வந்து இதெல்லாம் எடுத்துதான், ஏன்னா அது 5 வயசு குழந்தை வந்து இவ்வளோ பிரில்லியண்டாக இவ்வளோ பிரில்லியண்டாக ஸ்பீச் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது கூட ஏதோ கேள்வி கேட்பாங்க, அவங்க உடனே நான் என்ன சொல்லிட்டா பதில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஹைதராபாத் நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அம்மா இல்லை, அவங்க ஷூட்டிங்கில் இருந்தாங்க. பக்கத்தில் அனுஷ்கா இருந்தாங்க, ரொம்ப பெரிய விஷயம் நடுவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப சீரியஸாக நீ இந்தியில் பேசுமா பரவாயில்ல சொன்னா அவங்க பேசி ஃபர்ஸ்ட் பார்த்தா கேட்டாங்க உங்கள் இன்டர்வியூ ஏன் இன்டர்வியூ, சரி உங்கள் இன்டர்வியூ வாங்கினாங்க. உட்காந்தாங்க. உட்காந்த பிறகு ஷீஸ் ஆஸ்கிங் நீ வளர்ந்த பிறகு என்ன ஆகலாம்னு ஆசைப்படுறேன். புரியல அப்படின்னா, இல்லை நீ வளர்ந்த பிறகு இப்போ அனுஷ்கா பாருங்க அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு திங்க் பண்ணாரு. அந்த ஹைட் வேணும், அப்புறம் அவன் மூச்சு காமிச்சு இந்த மாதிரி அழகு வேணும். அப்புறம் அடுத்த நாள் விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அவனை நடந்து வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா. நான் விஜய் கிட்ட சொன்னேன், என்ன சொன்னா தெரியுமா, அவன் ஹைட் வேணும் அழகு வேணும், அதுக்குள்ள அவங்கள போற கண்ணு வேணும். இப்போ வந்து என்ன சொல்றா, அது நடுவில் சேர்த்துக்கிட்டா விஜய் சார் மாதிரி டைரக்ட் அவங்க இப்ப எல்லாம் சேர்ப்பாங்க. What you want to say something? So I'm saying this movie, it's a beautiful thing. நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம், எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் சொல்றாங்க. எல்லாமே விஜய் தான் சார், இந்த மியூசிக் டிரெக்ஷன், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரீசா பண்ணிருக்கோம்.